நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த பீமசெட்டி லட்சுமையா. நான் பகவத் தர்மத்துக்கு வருவதற்கு முன்பு என் மனம் தொடர்ந்து துன்பத்திற்கு ஆதாரமாக இருந்தது. ஆனால் பல பகவத் தர்ம நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதன் மூலம் அந்த துன்பம் கரைந்துவிட்டது. சவாலான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் மனம் எப்படி இயங்குகின்றது என்பதை இப்போது நான் தெளிவாக பார்க்கின்றேன். அது என்னை தொந்தரவு செய்வதில்லை. கடந்த கால சம்பவங்களை சுமக்கும் சுமை மறைந்துவிட்டது. என் வாழ்க்கையில் இருந்த மோதல்களும் குழப்பங்களும் மறைந்துவிட்டன. ஒரு காலத்தில் நிலையான தோழனாக இருந்த ஒப்பீடு பழக்கம் முற்றிலும் மறைந்துவிட்டது. நான் ஆழமான காயத்தை எனக்குள் சுமந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அது அனைத்தும் கரைந்துவிட்டது. அரிதான சந்தர்ப்பங்களில் காயம் ஏற்படும் போது அது நீடிக்காது. நான் விழிப்புணர்வை கொண்டு வரும் தருணத்தில் அது வெறுமனே கரைந்துவிடும். வாழ்க்கையில் எதை பற்றியும் நான் குற்ற உணர்ச்சியை உணரவில்லை. மேலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் என்னை சிறைப்பிடிக்காது. என் மீது மற்றவர்கள் மீதும் எடை போடுதல் முற்றிலும் மறைந்துவிட்டது. என் எண்ணங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துவிட்டன. இப்போது அவை பற்றிய அமைதியான விழிப்புணர்வு உள்ளது. எந்த எண்ணங்கள் எழுந்தாலும் அவற்றுடன் எந்த பற்றுதலும் இல்லை. பெரும்பாலான நேரங்களில் எனக்குள் ஒரு ஆழ்ந்த மௌனம் நிலவுகின்றது. மேலும் தூய்மையான மகிழ்ச்சி சிரமமின்றி வெளிப்படுகின்றது. குறிப்பாக நான் ஸ்ரீமூர்த்தி முன் அமர்ந்து அல்லது பஜனைகளில் மூழ்கும் போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் மிக சக்தி வாய்ந்த இருப்பை நான் உணர்கின்றேன். இந்த தெய்வீக இருப்பு எனது ஆற்றலுக்கு புத்துயிர் அளித்து என்னை இளமையாகவும் துடிப்பாகவும் உணர வைத்துள்ளது. மனித குலத்தின் மீது மட்டுமல்லாமல் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீதும் அன்பும் கருணையும் என் இதயத்தில் மலர்ந்துள்ளன. எனது வாழ்க்கையில் இந்த அசாதாரண மாற்றங்களை ஏற்படுத்திய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே, உங்களின் எல்லையற்ற அருளுக்கும் ஆசிர்வாதத்திற்கும் மிக்க நன்றி.